அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். டெல்லியில் சமீபத்தில் என்ன செய்தாங்கன்னு கேட்டால் ஒரு பெரிய ஆய்வை மேற்கொண்டு செயற்கையாக மழையை பொழிவு வைப்பதற்குண்டான ஒரு ஆராய்ச்சியில் கான்பூருடைய ஐஐடி டெல்லி அரசாங்கம் ரெண்டு பேரும் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 3,21,21,00,000 ப்ராஜெக்டில் ஒரு செயற்கை மலையை பொழிவைப்பதற்குண்டான ஒரு காரியங்களை அவர்கள் ஈடுபட்டார்கள். நீண்ட நாட்களாக முயற்சித்து அதற்கு ஒரு தயார் நிலையை அடைந்து இப்போ சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக தான் அதனுடைய செயற்கை மலையை பொழிவைப்பதற்குண்டான வேலையை அவர்கள் செய்தார்கள். ஆனால் மழை பொழிந்ததா என்று கேட்டால் மிகப்பெரிய தோல்வியில் அந்த முயற்சி முடிந்திருக்கிறது. என்னன்னு கேட்டால் ஒரு ப்ராஜெக்டில் போகிறாங்க. கான்பூர் ஐஐடி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில்வர் அயோடைட் அப்படிங்கிற ஒரு ரசாயன பொடியை கையில் வைத்திருக்கிறாங்க. அப்போது வானிலை ஆய்வு மையம் என்ன செய்யும்னு கேட்டால் மேகங்கள், அதாவது மலை மேகங்கள் சூழ்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தை, அந்த ஈரப்பதத்தை கண்காணித்து என்ன செய்வாங்க, டெல்லி அரசாங்கத்தை சொல்லுவாங்க. டெல்லி அரசாங்கம் கான்பூர் ஐஐடியில் சொல்லும். உடனடியாக அவர்கள் அந்த சில்வர் அயோடைடை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரசாயனத்தை கொண்டு போய் மேகத்தை தூவாங்க, அது மழை பொழிய செய்யும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போனாங்க. ஆனால் அந்த மழை பொழிந்ததா என்று கேட்டால் மழை பொழியலை, அந்த மேகம் அப்படியே கடந்து போய்விட்டது. மிகப்பெரிய தோல்வியில் அது முடிந்திருக்கிறது. இது மட்டும்தான் முயற்சி செய்தாங்களான்னு கேட்டால் டெல்லியில் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் 6 மாநிலங்களில், தமிழகம் உட்பட 6 மாநிலங்களில் இந்த முயற்சி நடந்திருக்கிறது. அத்துணை முயற்சியும் தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. இது உலக அரங்கத்தில் இந்தியா மட்டும் இந்த முயற்சி எடுத்திருக்கிறான்னு கேட்டால் உலக அரங்கில் பல நாடுகள் முயற்சித்திருக்கிறார்கள். அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்த முயற்சியும் இதுவரை உலகத்தில் வெற்றி கண்டதில்லை, இனிமேல் அது வெற்றி பெற போவதும் இல்லை. ஏன் நாம் அப்படி உறுதியாக சொல்றோம்னு கேட்டால் அமெரிக்கா உட்பட எல்லா வல்லரசு நாடுகளுமே இதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு ஆராய்ந்து அதுக்குண்டான எல்லா வேலைகளை செய்தும் அதனுடைய கடைசி நிலை என்ன ரிசல்ட்னு பார்த்தா எல்லாமே தோல்வியில தான் முடிந்திருக்கிறது. இது எப்போ சமீபத்தில் உள்ளது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட இது ஒரு 1940களில் இருந்து சுமாரா பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டாக இதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு 80-90 ஆண்டுகளாக செய்த இந்த உழைப்பு இன்றைக்கு நவீனப்படுத்தப்பட்டு இன்றைக்கு முயற்சி செய்தும் கூட இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பாக கடைசியாக டெல்லியில் நடந்த முயற்சியும் மிகப்பெரிய தோல்வியில் முடிந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் பொதுவாக இயற்கையாக மழை பொழிவு வைக்கப்பட வேண்டுமானால் அதற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடு சூரியனுடைய வெப்பம், அதன் மூலமாக தண்ணீர் நீராவியாக ஆகி மேலே செல்லுகிறது. மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே சென்றவுடன் குளிர்ந்த நிலை அடைந்து விடுகிறது. அங்கு உள்ள டஸ்ட் பார்ட்டிகள் அதோடு சேர்ந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் துளியாக மாறுது, தண்ணீராக மாறுது. அது போன்ற லட்சக்கணக்கான துளிகள் ஒன்று சேர்ந்து அந்த மழை பொழிவு வைக்கக்கூடிய மேகமா மாறுது. பூமியில் உள்ள புவியீர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய வெயிட் தாங்கம் என்ன செய்யணும் கேட்டால் அது மழை பொழிய செய்யும். இதுதான் அதற்குண்டான ஏற்பாடு. இதை இறைவன் ரொம்ப திட்டமிட்டு செய்திருக்கிறான். அளவோடு மலையை இறக்குகிறான். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கால சூழலில் தேவைக்கு ஏற்றவாறு அந்த தண்ணீரை அல்லாஹ் இறக்குகிறான். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லி காண்பிக்கின்றான், நாம் தான் இந்த மலையை இறக்க செய்கிறோம், நாம் தான் செய்கிறோம் என்பதை குரானுடைய பல வசனங்களிலே சொல்லி காண்பிக்கின்றான். அதை நான் தான் செய்கிறேன், என்னால் தான் செய்ய முடியும் என்று அல்லாஹ் சொன்ன ஒரு காரியத்தை நிச்சயமாக ஒரு காலத்திலையும் மனிதனால் செய்ய முடியாது. அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மலை குறித்த ஞானம் ஒரு 5 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒரு 5 காரியங்கள் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அது பிரகடனப்படுத்தியே சொல்றான். சூரத்துல் லுக்மானுடைய கடைசி வசனம், அதுல அல்லாஹ் சொல்லுகிறான் 5 விஷயங்கள்ல ஒன்று மலை குறித்த ஞானம். மலையை குறித்த ஞானம் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே கிடையாது. மழை எவ்வளவு பொழியும் யாராலும் சொல்ல முடியாது. இன்றைக்கு வானிலை ஆராய்ச்சி மையத்தை கூட பார்த்திருக்கிறோம். கடந்த காலங்களில் பல கேலிகளுக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களை கேலி செய்து நமக்கு பயன் கிடையாது. ஆனால் ஏன் அப்படின்னு கேட்டால் அவரால் சொல்ல முடியாது, துல்லியமாக சொல்ல முடியாது. மழை பொழியும் என்று சொல்வார்கள், ஆனால் இன்னைக்கு வெயில் அடிக்கும். மழையே வராதுன்னு சைலண்டாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா மழை அடித்து ஊற்றும். அது எந்த நாளில் எவ்வளவு பெய்யும், எப்படி அது மழை வரும் என்பதெல்லாம் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அல்லாஹ்வை தவிர யாராலும் வானத்திலிருந்து அந்த மழையை பூமிக்கு கொண்டு வர இயலாது. இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குரான் பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. அதனால் நாம் உறுதியாக சொல்கிறோம், சமீபத்திய ஐஐடி கான்பூர் செய்தது எப்படி தோல்வியில் முடிந்ததோ, இதற்கு பிறகு எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் இந்த செயற்கை மலையை பொழிவு வைக்கக்கூடிய திட்டம் நிச்சயமாக தோல்வியில் தான் முடிவடையும்.